இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்வுல பாருங்களேன், கடந்த காலத்தை விட்டு நம்ம வெளியே வரவே முடியாத நிலைமையில அதிலேயே நாம் அழுது கொண்டு அதே வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இப்படி அழிவுள்ள இந்த சரீரத்தோடு கூட நாம் அழியாத நித்தியமான பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அழிவுள்ளதாய் சரீரம், நமது சரீரம் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அனதீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்வினுடைய அந்த மரணத்தை குறித்து அஞ்சி வாழ்றவங்க நிறைய பேர், மரித்து போனவர்களுடைய நினைவுல இருந்து விடுபட முடியாத வேதனையில இருக்கிறவங்களும் நிறைய பேர். நம்ம யோசித்து பார்க்கும்போது எத்தனையோ பேர் நல்ல சரீரத்துல பாடுகளை அனுபவித்து ஒரு நாள் அவரால் கைவிடப்பட்டு இனிமே ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லைங்கிற நிலைமையில தேவன் அவர்களை என்ன செய்கிறாரு? லீலி புஷ்பங்களுக்குள்ளேயே மேய்வது போல மேய்ந்து அவர்களை கொய்து நக்கெஞ்சி எடுத்துக் கொள்கிறார். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் ஒருவேளை அவர் தேவனுடைய ராஜ்யத்துல, அருமையான பரலோக ராஜ்யத்துல இளைப்பாரி மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பாங்க. அதனால் நம்முடைய உள்ளத்துல இருக்கிற அந்த வேதனையின் ரணத்தை ஆட்சிக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக.